ஹாய் டியர்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் கிளாஸ் 3 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நிறைய பேர் உங்களோட ஒர்க் எனக்கு சென்ட் பண்ணீங்க, ரொம்ப அழகாக சென்ட் பண்ணீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு நான் சில கரெக்ஷன்ஸுமே சொல்லியிருந்தேன், அவங்களுமே சேஞ்ச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்டோடு இருங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே அழகாக வரும். அண்ட் கிளாஸ் 3 வரை கம்ப்ளீட் பண்ணாதவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து கிளாஸ் 4 பாருங்கள். ஓகே, கிளாஸ் 4 வந்து டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸில் ஹம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. அதுலேயே வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹம்ஸ் ஏன் நான் ஸ்பெஷல் டாப்பிக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா டிசைன்ஸுமே இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது மெஹந்தியில். ஸோ அதனால தான் இதுலேயே நான் 5 டைப்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ ஃபஸ்ட் டைப் வந்து ஷார்ட் ஹம்ஸ் நான் போடுறது பாருங்கள். ஷார்ட் ஹம்ஸ் வந்து நார்மல் ஹம்ஸ் தான். நான் பேசிக் எலிமெண்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன். ஒரு லைன் போட்டு மேலே குட்டி குட்டி கர்வ்ஸ் போட்டோன்னா அதுதான் ஷார்ட் ஹம்ஸ். சிங்கிள் லேயர் வந்து நான் இப்போ போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஹம்ஸ் தான், நார்மல் ஹம்ஸ் நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம். அடுத்து வந்து டபுள் லேயர். இந்த சிங்கிள் லேயர் போட்டோம் இல்லையா ஷார்ட் ஹம்ஸ்லேயே, அதுலேயே வந்துட்டு டபுளாக போடணும், அவ்வளோதான். அதுதான் டபுள் லேயர். இப்போ நான் போடுறத பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து நான் மெஹந்திலே லைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டேன், தெரியாத மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலாக அப்படியே ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்க, அந்த லைன்ஸ் தாண்டாத மாதிரி. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று பெருசுமா ஒன்று சின்னதுமா இருக்காது, ஹம்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக வரும். அதுக்காக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் அப்படியும் வரலன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே போட்டுக்கோங்க. மேலே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, அதாவது டபுள் லைன்ஸ் மாதிரி போட்டு சென்டரில் வந்துட்டு ஹம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அதை மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக வந்துடும். சிங்கிள் லேயர் ஹம்ஸ் போட்டுட்டேன். இப்போ டபுள் லேயர் அப்படியே மேலே அதே மாதிரி ஷார்ட் ஹம்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். டபுள் லேயர் ஹம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் வரும், ஈஸி தான். ஸோ இது ஒரு எதுக்கு நான் தனியாக எடுத்திருக்கேன்னா, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டாபிக்ஸுமே வரப்போகுது இல்லையா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லி தான் இதுலேயே நான் டைப்ஸ் எடுத்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அடுத்து பிக் ஹம்ஸ். பிக் ஹம்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பெருசாக போடணும். இது வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது இல்லையா, ஷார்ட் ஹம்ஸ் மாதிரி இல்லாமல் நல்லா பெருசாக போடணும், சின்னதாக இல்லாமல் பெருசாக போடணும், அவ்வளோதான் பிக் ஹம்ஸ். நான் போடுறத பாருங்கள். ஸோ பிக் ஹம்ஸ் வந்து சிங்கிள் லேயரில் போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு லேயர், அவ்வளோதான் சிங்கிள் லேயர்னால். ஸோ பிக் ஹம்ஸ் வந்து சிங்கிள் லேயரில் போட்டுட்டேன். அடுத்து வந்து டபுள் லேயர்ஸ். டபுள் லேயர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, அதே தான். ஃபஸ்ட் சிங்கிள் லேயர் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு லேயர் போடணும். ஸோ ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு பிக் ஹம்ஸ் அகெயின் போடுறேன். ஸோ ஸ்லோவாக நோட் பண்ணி பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு சொல்லி. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோவாக போடுங்க. ஒரு லேயர் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் போடுறேன். சிம்பிள் தான் ரொம்ப, பட் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். ஜஸ்ட் மேலே அதே மாதிரி பெருசாக ஹம்ஸ் போட்டுட்டா பிக் ஹம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து லாங் ஹம்ஸ். பிக் ஹம்ஸ்னால் நல்லா பெருசாக போடுறது, அண்டு லாங் ஹம்ஸ் தான் நீட்டாக போடுறது. நல்லா நீட்டாக போடுறது தான் வந்து லாங் ஹம்ஸ். நான் போடுறது பாருங்கள். ஒரு லைன் போட்டுட்டு எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்கள். லாங் ஹம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீட்டாக போடணும். ஷார்ட் பார்த்தாச்சு, பிக் பார்த்தாச்சு, இப்போ வந்து லாங் பார்க்குறோம். அண்ட் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், அழகாக நீட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாங் ஹம்ஸில் வந்து சிங்கிள் லேயர் முடிச்சிட்டேன். இப்போ வந்து டபுள் லேயர் பார்ப்போம். சேம் அதே தான். ஒரு லைன் போட்டுட்டு சிங்கிள் லேயர் ஃபஸ்ட்டு லாங் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் போடணும். ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டேன். டபுள் லேயர் வந்துட்டு மேலே போட போகிறேன். சேம் அதே தான், கீழே போட்ட மாதிரியே அப்படியே மேலே போட்டுட்டு வாங்க. அண்ட் எஸ், லாங் ஹம்ஸ் வந்து முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஹம்ஸ். இன்வர்ஸ் ஹம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஷார்ட் ஹம்ஸ் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கீழே போடணும், அவ்வளோதான் இன்வர்ஸ் ஹம்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே ஹம்ஸ் போடாமல் ஜஸ்ட் கீழே போடணும். இந்த ஷார்ட் ஹம்ஸையே அப்படியே தலை கீழே போடணும். அப்படி கீழே வந்து அதே ஷார்ட் ஹம்ஸ் வந்து அதே மாதிரி போடுங்க. ஸோ இன்வர்ஸ் ஹம்ஸில் சிங்கிள் லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ டபுள் லேயர். அதே மாதிரி கீழே ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலேயே ஒரு லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு அடுத்து செகண்ட் லேயர் டபுள் லேயர் போடுறேன். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து கம்பைன்டு ஹம்ஸ். கம்பைன்டு ஹம்ஸ் தான் ஒன்றுமே இல்லை. நம்ம ஷார்ட் ஹம்ஸையும் பிக் ஹம்ஸையும் கம்பைன்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி போடுறது தான் கம்பைன்டு ஹம்ஸ். நான் போடுறத பாருங்கள். ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹம்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு அடுத்து உடனே பிக் ஹம்ஸ் போடுறேன். இந்த பிக் ஹம்ஸ் வந்து போட போகிறேன். இதுதான் கம்பைன்டு ஹம்ஸ். ஸோ எஸ் ஷார்ட் ஹம்ஸ், அதுக்கு மேலே பிக் ஹம்ஸ் போட்டு கம்பைன்டு ஹம்ஸில் சிங்கிள் லேயர் போட்டுட்டேன். அடுத்து வந்து டபுள் லேயர். டபுள் லேயர் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஷார்ட் ஹம்ஸே வந்து 2 டைம்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலேயே இன்னொரு ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். பிகாஸ் டபுள் லேயர் இல்லையா. ஸோ இன்னொரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே பிக் ஹம்ஸ் போட்டிங்கன்னா கம்பைன்ட் ஹம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து பிக் ஹம்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த பிக் ஹம்ஸில் வந்து நான் போடுறத நோட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். நான் 2 ஷார்ட் ஹம்ஸும் ஒரு பிக் ஹம்பாக போட்டுட்ருக்கேன். 2 ஷார்ட் ஹம்ஸுக்கு நேராக ஒரு பிக் ஹம்ஸ் போடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஈவனாக வரும். பட் நீங்கள் 3 ஹம்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு பிக் ஹம்ஸ் கூட போடலாம். ஸோ பிக் ஹம்ஸ்னால் இந்த சைஸில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் போடலாம். அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஹம்ஸை வந்து சைஸ் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் பேசிக் இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை டீச் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஹம்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டாப்பிக்குமே இல்லை மெஹந்தியில். எந்த ஒரு டிசைன்ஸுமே இந்த ஹம்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து இந்த ஹம்ஸ். அதனால தான் ஹம்ஸுக்கு ஸ்பெஷலாக நான் டாபிக் எடுத்து இந்த 5 டைப்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரப்போகிற டிசைன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் இந்த ஹம்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் போடலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எனக்கு உங்களோட ஒர்க் எல்லாமே நீட்டாக சென்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் 5ல் பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் லேர்னிங்.